1 தொடர்ச்சியா எங்க போனாலும் தாவேக்க மீதான விமர்சனங்களை வைக்கிறீங்க, தாவேக்க தொண்டர்கள் குறித்த விமர்சனங்களை வைக்கிறீங்க. எங்களை பார்த்து கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. கட்சியினுடைய பெயருக்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு போட்டிருக்கிறோமே, அதை தாண்டி பல விஷயங்கள்ல எங்களுடைய எதிர்ப்பு பதிவு செஞ்சுக்கிறோமே, எங்களை பார்த்து கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்கறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இன்னைக்கு நடந்த அந்த ஷூட்டிங் இருக்குல்ல, காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, சரி அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு 55 நாட்கள் கழித்து கரூரில் நடந்த அந்த பெரும் துயரம், அந்த பிணங்களுக்கு மேலே நடந்து போய் தான் அவர் பனையூருக்கு போய் அவர் பதுங்கிக்கிட்டார். ரொம்ப கடுமையான விமர்சனம். நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏங்க, அந்த இறப்பை விட நான் கடுமையாக பேசலையே. அந்த இறப்பை விட நான் அந்த வழியை விட இது நான் பேசின பெரிய வழியாங்க. 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அதை ஆரண புண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சொல்கிறாரு. அது ஒரு புண்ணா? அப்போ 41 பேர் இறந்த இறப்பு அப்படிங்கிறது எப்படி அதை நீங்கள் கடந்து போவீங்க? அதை நான் அப்புறம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க பேசுவேன்? குறைஞ்சபட்சம் முதல்ல அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு நாகரிகத்தை கற்றுக்கிட்டாங்களா? இப்போ ஊடகவியலாளர் சொன்னார் நாகரிகத்தை கற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம்னா வருத்தப்படுறாங்க. முதல்ல இறந்தவுடனே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, வெளியில் முதல்ல நடத்துகிற நிகழ்ச்சி. நீங்கள் நல்ல வேளை நீங்கள் அவ்வளோ பேர் 2000 பேர் நீங்கள் அங்கே வச்சு நடத்தியிருந்தால் ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. நீங்கள் ஊராக போகிறீங்க, நீங்கள் போய் தான் நீங்கள் நிகழ்ச்சி நடத்த போகிறீங்க. அப்போ அங்கே இறந்தவங்க, உங்களை பார்க்க வந்தவர்கள், ரசிகர்கள், விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகர், மாஸ் ஹீரோ, அவரை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். அவங்க அவ்வளோ பேரும் இறந்துருக்க 41 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த இறப்பை நீங்கள் சாதாரணமாக கடந்து போகிறீங்க. அந்த பிணத்தை பார்த்துட்டு தானே நீங்கள் போகிறீங்க. அந்த பிணத்து மேலே தானே போகிறீங்க. அந்த ஒப்பாரி ஓலம் உங்கள்கிட்ட கேட்கலையா? அவங்க காதில் கேட்கலையா? 55 நாள் கழிச்சு இப்போ வந்துக்கிட்டு என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என்ன அரசியல்? நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்க? முழுக்க பாஜக பின்னாடி இருந்துக்கிட்டு, பாஜகவோடு இவர் இருக்கிற அந்த ஊடக வெளிச்சத்துக்கு பின்னாடி இருட்டில் இயக்கி கொண்டிருக்கிற பாஜக ரெண்டும் இருக்கிறதுனால அந்த ஆணவத்தில், அந்த திமிரில் இன்னைக்கு பேசுகிறார் முழுமையாக. அன்னைக்கு அவருடைய உரை அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன பேசினார், இந்த மக்கள் என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்களுடைய அணியாக இருக்கட்டும், அல்லது எல்லாருமே என்ன இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? பாஜக முன்னெடுக்கிற அல்லது தேர்தல் ஆணையம் 2 பேரும் சேர்ந்து கூட்டுச்செய்தி செய்யக்கூடிய நீங்கள் எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம். நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட நாங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட்டம் நடத்துகிறோம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த பாஜக கொண்டு வருகின்ற தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம். நீங்கள் வர்ற கேடர்ஸை நீங்கள் என்ன கொள்கைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன அவங்களுக்கு என்ன பயிற்றுவிக்க போகிறீங்க? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஒன்றுமே இல்லையே. நீங்கள் முழுக்க பாஜகவினுடைய வெறுப்பு அரசியல் தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க. போன முறை பேசும்போது என்ன சொன்னீங்க? மை டியர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதை சொன்னால் தான் நீங்கள் வருத்தப்படுறீங்க, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி அதே வார்த்தையை நீங்கள் திரும்பி சொல்கிறீங்க. நீங்களே முரண்படுறீங்க. உங்களுடைய வார்த்தை நீங்கள் பேசும்போது ஒரு தலைவர் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுல சரியாக இருக்கணும். அது சரியில்லாமல் நீங்கள் முரண்பட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் சினிமா ரசிகரா, சினிமா நடிகராக கொடுக்கப்பட்ட நீங்கள் டயலாக்கை நீங்கள் அங்கே மனப்பாடம் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் ஷூட்டிங் யாரு, அரசியல் எதிரி யாரு அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமோ ஊசலாட்டமோ இல்லை, ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்க 2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சி நடத்துறது திமுக, அதனால அவங்களை எதிர்க்கிறோம். அந்த எதிர்ப்பு இப்போதைக்கு இருக்கு. கொள்கை எதிரியை நாங்கள் விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறோம்னு சொல்றாரு. அதைத்தான் சொன்னேன் நான். கொள்கை எதிரி நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இந்தியாவுக்கே பிரச்சனை. இன்னைக்கு பீகார்ல என்ன மாதிரியான நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க? தேர்தல் ஆணையத்தை பாஜகவினுடைய கூலிப்படையா மாத்திக்கிட்டு இன்னைக்கு முழுக்க வெற்றியை பெற்று இருக்கிறாங்க. அப்ப இது அடிப்படையில் ஜனநாயகம் நீங்க படம் எடுக்கிறீங்க. அடிப்படையில் பாஜக ஜனநாயகத்தை அழித்தொழித்துக்கிட்டு இருக்கு. நீங்க அதை கொள்கை எதிரின்னா அதை நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க என்ன அரசியலை நீங்க தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, உங்களுடைய ஆட்களுக்கு நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க எப்படி நீங்க அணிலா இருந்து அதிமுகவுக்கு ஆட்சிக்கு நீங்க உதவுறீங்களோ, அதுபோல நீங்க அணிலா இருந்து பாஜகவுக்கு தான் உதவுறீங்க அப்படிங்கிறது நீங்க பேசுற பேச்சில இருந்தே வெளிப்படையா இருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமானது, நீங்க பாலாற்று மண்ணு ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் நீங்க பேசுறீங்க. நீங்க எந்த கல்லூரியில் நின்று பேசுறீங்க? கடந்த செப்டம்பர் 18, 2021 மொத்தம் 2010 கோடி ரூபாய் மதிப்புள்ள 91.4 ஏக்கர் அந்த கல்லூரி, நான் அந்த கல்லூரி பேரை சொல்ல விரும்பல, எந்த கல்லூரியில் நீங்க நடத்தினீங்கோ அந்த கல்லூரி ஆக்கிரமித்தது தொடர்பாக வந்த உடனே இந்த அரசு அந்த ஆக்கிரமிப்பை கைப்பற்றி இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அவங்க கல்லூரியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா இருக்கு. நீங்க ஆக்கிரமிப்பு பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? எந்த கல்லூரியில் நின்று பேசுறீங்களோ அந்த கல்லூரி ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு, அங்கே முழுமையாக திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து அதை ஆக்கிரமிச்சு எடுத்திருக்கிறாங்க. நீங்க என்ன எந்த தைரியத்தில் நீங்க ஆக்கிரமிப்பு பற்றி பேசுறீங்க? விஜய் பொறுப்பாவாரா? நீங்க எந்த கல்லூரியில் நின்று நீங்க பேசுறீங்க இருக்குல்ல,
நீங்கள் சரி நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அதை பற்றி நீங்கள் கொண்டு வாங்க. எந்தெந்த கல்லூரிகள் நான் புள்ளி விவரங்கள் இருக்குல்ல, நீங்கள் எல்லாமே பேசிட்டு தானே இருக்கிறாங்க. அதனால் இது முரண்பாடுகளுடைய ஒட்டுமொத்த மூட்டை தான் வந்து விஜய். நீங்கள் வந்து மக்களுக்காக பேசுறது அப்படிங்கிறது இல்லை, பாஜகவினுடைய அரசியலை பாஜகவினுடைய இன்னொரு ஒட்டுக்குழுவாக தான் வந்து இவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம வந்து வெளிப்படையாக சொல்கிறோம். தாவேக்காவுக்கு கொள்கை இல்லை, தாவேக்க தொண்டர்களை பார்த்து ஜென்சி இளைஞர்களை பார்த்து நீங்கள் வந்து தற்குறிகள்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு அரசியல், உங்களுடைய அரசியலில் விடையே தெரியாத அளவுக்கு உங்களை வந்து கேள்விக்குறியாக மாற்ற போகிறது அந்த ஜென்சி இளைஞர்கள் தான் அப்படின்றார். இந்த தற்குறி அப்படிங்கிறது இருக்குல்ல, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் எழுதிய அமைப்பாய் திரளும் நூல் வந்து நான் வந்து ஆதவர்ஜுனட்டா இருக்குது, அதை வாங்கி கூட படிக்கலாம். அதில் இந்த தற்குறி தொடர்பான வந்து ஒரு கட்டுரை இருக்குது. அதில் வந்து நீங்களும் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே இந்த அரங்கத்தில் இருக்க படிச்சிருப்பாங்க. அதில் சொல்கிற தற்குறி அப்படிங்கிறது தன்னை முன்னிறுத்துகிறவன், அவ்வளோதான். அமைப்பை முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிறுத்துகிறவன் அப்படிங்கிறது அது ஒன்றும் ஒரு அவமானப்படுத்துறது மாதிரியோ இல்லை வந்து அதை அவதூறுப்படுத்துற மாதிரி அவச்சொல் இல்லை. இப்போ நான் எங்கள் தொண்டர்களுக்கே தலைவர் சொல்கிறத நீ அமைப்பை தான் முன்னிறுத்தணும். உன்னை நீ தன்னை பற்றிய குறிவைத்து அல்லது தன்னை பற்றியே வந்து பெருமையாக தன்னை பற்றியே பேசுவது, தன்னை பற்றியே சிந்திப்பது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் தற்குறின்றாங்க. அப்போ இந்த தற்குறிங்கிற இந்த வார்த்தைக்கு முதல்ல வந்து ஒரு தலைவருக்கு பொருள் தெரிஞ்சாதான் அது குறித்து நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியும், அது குறித்து நீங்கள் விளக்கம் எடுக்க முடியும். நீங்கள் அதை பற்றியே நீங்கள் தெரியாமல் தற்கொலையை பற்றி தற்கொலைன்னு சொன்னோன்னே நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அது புரிதல் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது தவறான வார்த்தை இல்லை. 2 பெண்கள் தொடர்பாக அவர் வந்து பேசுகிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அவரும் சினிமாவில் இருக்கிறார், தொடர்ந்து இருக்கிறாரு. அவரும் தமிழ்நாட்டு அரசியலில் தான் இருக்கிறாரு, தமிழ்நாட்டு சினிமாவில் தான் இருக்கிறாரு. இந்த மீ2 அப்படிங்கிறது சினிமாவில் வந்து பாடகி சின்மையிலிருந்து ஏகப்பட்ட பேர் அந்த மீ2 தொடர்பாக பேசுகிறாங்க. நேற்றைக்கு வந்த கௌரி கிஷன் கூட உடல் எடை குறித்து ஊடகவியலாளர் பேசும்போது கடுமையாக எல்லாருமே கண்டிச்சாங்க, எதிர்த்தாங்க. பெண்களுக்கு வந்து சினிமாவில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத மீ2 மூலமாக சொன்னாங்க. விஜய் ஏதாவது வந்து மீ2 குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை எங்க துறையில், சினிமா துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் நின்று பேசியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. எதை நீங்க அதான் முரண்பாடுகளில் ஒட்டுமொத்த மூட்டைன்னு சொல்றேன்ல, நீங்க ஏதாவது நீங்க வந்து காரணத்தோடு இல்லை வந்து செயல் திட்டத்தோடு நீங்க பேசுங்க அப்படின்னு நம்ம அதை பத்தி பேசலாம். எதுவுமே இல்லாம நீங்க வந்து ஒரு அரசியல் நீங்க முன்னெடுக்கிறீங்க. இன்னொன்னு இந்த 2 வீலர் பத்தி பேசுறாரு, வாக்குறுதிகள்ல சொல்றாரு, தேர்தல் நேரத்தில் அது வாக்குறுதியா சொல்ல. இப்ப முன்னோட்டமா அவர் சொல்றாரு, நான் முன்னோட்டமா சொல்றாரு, ட்ரெய்லரா அதை சினிமா ஷூட்டிங்னே சொல்றேன், நான் வந்து முன்னோட்டமா இதை கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. இல்ல என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு தொடர் கேள்விகள் வரும்போது இதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையை நீங்க டைலூட் பண்றதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கும்போது நீங்க அதை வந்து திசை திருப்புகின்ற வேலையை நீங்க செய்றீங்க. வீட்டுக்கு வீடு நீங்க வந்து 2 வீலரை பத்தி சொல்றீங்க. நேற்றைக்கு வந்து தினமணியில் வந்து அறிக்கையில் ரொம்ப முக்கியமானது, அவங்க வந்து அதாவது 2025-26 நிதியாண்டின் 2வது காலாண்டில் நாட்டில் இருசக்கர வாகன விற்பனையில் தமிழ்நாடு 4வது இடத்தை பிடித்துள்ளது. இது குறித்து இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையை தான் நான் சொல்றேன். இந்த அறிக்கையில் இந்தியாவில் 2 வீலர் வந்து எல்லா வீடுகளும் இருக்கு, 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லுது. ஏன்னா ஒரு தலைவர்னா ஒரு விஷயங்களை பேசும்பொழுது எல்லாத்தையும் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு தான் நீங்க பேசணும். சும்மா நீங்க வந்து எழுதி கொடுக்குற டயலாக்கை நீங்க வந்து அங்க ஒப்பிச்சு போறது சரி.